ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை ராஜாவாக்க முடிய நம்முடைய ஆண்டவரால் முடியும். ராஜாவா உட்கார்ந்திருக்கிறவனை புல்லுமேய வைக்கவும் கர்த்தரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே அல்ல. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இயேசுவை நம்பாம கெட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை நம்பி ஒருத்தன் கூட கெட்டு போனது கிடையாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் மண் மேடை கூட மாபெரும் மலையாய் மாத்தி உட்காராக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை ராஜாவாக்க முடிய நம்முடைய ஆண்டவரால் முடியும். ராஜாவா உட்கார்ந்திருக்கிறவனை புல்லுமேய வைக்கவும் கர்த்தரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தணுமோ அவளுக்கு அவ்வளவு தாழ்த்துங்க. எவ்வளவு தாழ்த்தணுமோ தாழ்த்துங்க. அதுதான் தாவீதுடைய சக்சஸருடைய ஃபார்முலா. கொஞ்சம் ஒரு இன்ச்சு பெருமை உன் சிந்தனையில வந்தா கூட காணாம போயிடுவேன். நான் பார்த்துப்பேன், என்னால முடியும், நடக்கும். நான் இல்லாட்டி எப்படி? நான் இந்த நாங்கிற வார்த்தையை தூக்கிருங்க. தமிழ்நாட்டில் நான் பேசின எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க. எல்லாம் உங்க கிருபைன்னு சொன்னவன் மட்டும்தான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு கர்த்தரை உறுதியா பற்றிக்கொள்ள முடியுமோ பற்றிக்கொள்ளுங்கள். இனி வருகிற காலம் பொல்லாதவைகள், இனி வருகிற சம்பவங்கள் எல்லாம் பொல்லாதவைகள். ஆனால் நம்முடைய தேவன் அவைகளுக்கு நடுவில் உங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால், அது முந்துமானால், ஏன்னா எப்ப எது வரும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி போயிட்டே இருக்குது. வருகையும் வரும். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார், நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். வருகை வருமானால் இந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, 4 தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்க தாத்தா காலத்துல இருந்து சர்ச்சில் இருக்கீங்க, அது உங்க தாத்தாவுக்கு ஓகே. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தாயின் கருவில் உருவாகும் போதே, கர்ப்பம் தரிக்கும் போதே பாவத்தில் இருக்கிறோம். அந்த ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம் பாங்க. ஜென்மனா போன ஜென்மம் இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஜென்மம் தான் நமக்கு, ஒரே வாழ்க்கை தான். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும். 6 ஜென்மம், 5 ஜென்மம், 3 ஜென்மம்லாம் கிடையாது. இந்த ஜென்ம சுபாவம் என்னன்னா, தகப்பனுடைய பாவம், தகப்பனுடைய சுபாவம், தாயினுடைய காரியங்கள் நமக்குள்ள இருந்து வரும், அந்த ஜீன்ல வரும். அதுல இருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். நீங்க பெற்றிருக்கிறீங்களா? அறிக்கை செஞ்சிருக்கிறீங்களா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உலகத்திலேயே பாவ மன்னிப்ப இவ்வளவு எளிதா தம்மை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். நீ இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கையை உயர்த்தி உண்மையா கேட்டீங்கன்னா கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். சிலருக்கு சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், குழந்தையிலே எடுத்துட்டேன். வேதத்தில் அந்த ஞானஸ்நானம் இல்லை, வேற எந்த ஞானஸ்நானமும் இல்லை. கொடிக்கு கீழே எடுத்த, அங்க எடுத்த, இங்க எடுத்த எதுவும் கிடையாது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்ப வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? இது எடுத்தால்தான் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அதை எடுத்திருக்கீங்க. இதைத்தான் ஒரே வார்த்தையில இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். சோ இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? எடுக்கலனா ஒப்பு கொடுங்க, அப்பதான் நீங்க வருகையில பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படுவதற்கென்று முத்திரை, சீல் இருக்கும் ஆங்கிலத்தில், அது இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நீங்கள் வருகையில் போக முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, நீங்க தனியா அப்படி பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றதாக வேதம் சொல்லவே இல்லை. அவர் பரிசுத்தாவியிலேயே பிறந்தவர், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்.
அவர் கூட 3 வருஷம் இரவும் பகலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கி இருங்கள். அப்ப இயேசு கூட இருந்தாலும் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது அவசியம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு ஞானஸ்நானம் எடுத்த ஒருத்தனை பார்த்து பவுல் கேட்கிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? அவர் சொல்றாரு, இல்ல, எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று அர்த்தம். அதுக்கு என்னங்க செய்யணும்? ஒருவேளை அப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் போகிறவர்களா இருந்தால் உங்கள் சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை எங்கள் சபையில் அதெல்லாம் இல்ல, அல்லது நான் வீட்டுக்கு தெரியாம வரேன், அப்படி நான் பெற முடியாது, அப்படிலாம் போக முடியாதுன்னா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். வீட்டுல யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயம் உங்களை நிரப்புவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ நீங்க உண்மையா ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். 4வது எபேசியர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. சோ உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 12:2. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், அதே நேரத்தில் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சது உலகத்தின் சாயல்ல இருந்து. இன்னைக்கு கடைசி காலம், மோசம் போகிற காலம். இன்னைக்கு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் வருகிறது. பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கிறோம். அதே போல கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குற உபதேசங்களும் உங்களை மோசம் போக்குறதான ஊழியர்களும் அதிகமாக எழும்பி இருக்கிறார்கள். என்ன வேணாலும் செய்ய விட மாட்டார்கள். இவங்களை பார்த்துதான் உங்களை பத்தி உங்களுக்கு சொல்றார் ஆண்டவர், மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி ஆட்களை விட்டு விலகித்தான் ஆகணும். They are all entertainers. உங்களை மகிழ்விக்கிறவர்கள், உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். பட் we need transformers. உங்களை மறுரூபமாக்குறவர்கள், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறவர்கள். We don't want entertainers. நாம என்டர்டெயின்ல தான் வந்திருக்கோம். இங்கேயும் என்டர்டெயின் பண்றதுக்கு ஆள் தேவையில்லை. நான் சொல்றேன், அவர்கள் என்டர்டெயின் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட தனிமையில் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷத்தை உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆண்டவரோடு இருக்கிற அந்த சந்தோஷம், அது நித்திய பேரின்பம். இன்னைக்கு உங்களை மாயையான சந்தோஷத்தை காட்டி ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்குது. ஆட வச்சு, பாட வச்சு, ஓட வச்சு, குதிக்க வச்சு, விசிலடிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏமாறாதருங்கள். சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். சபை தலைவர்கள், மூப்பர்கள், கமிட்டிகள், தயவு செய்து இனிமேலாவது மனம் திரும்புங்கள். இதுவரைக்கும் இருந்தது போகட்டும். இன்னும் அதே மாதிரி போய்கிட்டு இருந்தீங்க, ஒரு நாள் நீங்கள் காணாமல் போவீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து சொன்னபடி சொன்ன ராஜ்யங்களும் சாம்ராஜ்யங்கள் மட்டும்தான் இன்னும் நிற்கிறது. கிறிஸ்தவத்துக்கு சொன்ன வசனத்துக்கு எதிராக இருந்த திருச்சபைகள் கூட நிர்மூலமாயிருச்சு. ஊழியக்காரர்கள் காணாம போயிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. இவ்வளவு காரியங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த காரியத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களிலே ஒரு சிலர் எங்களிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கும் இதே மாதிரி சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இந்த மாதிரி டேட்டாஸோ அல்லது இந்த மாதிரி விஷயங்களோ எங்களுக்கு கோர்வையா எங்களுக்கு இருந்தா நாங்க போய் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னதனுடைய விளைவாக இந்த காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு டிராக்ட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இதா இருக்கு இந்த டிராக்ட் இருக்கு. இது இங்க இருக்கும், பின்னாடி இருக்குது. இது காசல்ல, ஃபுல் ஃப்ரீ தான். இது இங்க வெளியே பின்னாடி வச்சிருப்பாங்க. உங்களுடைய திருச்சபைகளுடைய அட்ரஸ் போடுறதுக்கு பின்னாடி இடம் இருக்கு. இங்கே உங்க சர்ச்சோடைய அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு 5 டிராக்ஸ் தான் கொடுப்பார்கள், அதுக்கு மேல தரமாட்டாங்க.
ஏன்னா இலவசமாய் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ஆனால் உங்களுக்கு யாருக்கும் இதை நிறைய தரமாட்டாங்க, ஒரு 5 தருவாங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்கிறவர்கள், படிக்கிறவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுடைய பெயர்களை, ஒரு 5 பேரோட பேரை உங்க டைரியில எழுதி அந்த 5 பேருக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபிச்சுட்டு அந்த 5 பேரை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் இந்த டிராக்ஸை கொடுங்க. அந்த 5 ஆத்துமாக்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க இதை செய்யுங்க, இதை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன் தெரியுமா? நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியிலிருந்து எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. நீங்கள் ஆத்துமாக்களை மட்டும் கொண்டு போவீர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி பூமி விட்டு போனவங்ககிட்ட நீங்க எதையும் கொடுத்து அனுப்பல, எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நீங்க போகும்போது உங்ககிட்டயும் எவனும் எதுவும் கொடுக்க போறது இல்லை, அவன் எடுத்துக்க போறான். இதை இயேசுநாதர் அழகா சொன்னார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். சோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சிலருக்கு தெரியாது. என்ன செய்தி கேட்டாலும் சாகர வரைக்கும் எவனுக்கும் எதையும் கொடுக்காம செத்த பிறகு எடுத்துக்கங்கடான்னு பிள்ளைகளை அடிதடியில விட்டுட்டு போற ஆட்கள் தான் ஜாஸ்தி. அதனால இருக்கும் போதே எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்லி போகிற இடத்திற்கு சொத்து சேர்க்க முடியுமான்னு பாருங்க. நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்க்கணுமோ ஆத்துமாக்களாக அங்க சேர்க்க முடியும். ஏன்னா இயேசு கிட்ட பூமியில இருந்து உங்ககிட்ட கேட்டது, இயேசு கேட்டது ஆத்துமாக்கள் மட்டும்தான். மிச்சம் எல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. உங்களை கொண்டு வர சொன்னது அது மட்டும்தான். நீங்க வேற எதையும் கொண்டு போகவும் முடியாது. சோ இன்னையில இருந்து ஒரு 5 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. பின்னாடி இருக்கும். ஒருவேளை இந்த டிராக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்க ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க, அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு நாங்கள் இந்த டிராக்ஸ் அனுப்போம். அவர்கள் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எங்ககிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ண வேண்டாம், உங்க ஊழியக்காரர் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. சோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது, இயேசு வருவார் என்பதை இனி ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். சும்மா வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்தணும்னு நினைக்காதீங்க. பாவம், அவரும் எப்படியாவது ஒரு கூட்டத்தை நடத்தி உங்களுக்கு பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. திருச்சியை எப்படியாவது ரெடி பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. வருஷமும் அவரும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சரி, போன வருஷம் வந்தாரு, இந்த வருஷம் வராருன்னு. அதனால இன்னையில இருந்து நீங்களே திருச்சி பட்டணத்துக்கு சுவிசேஷகர்களாக மாறிடணும். நீங்க அத்தனை பேரும் ஒரு 120 பேர் ஒரு உலகத்தையே கலக்கிறவனா மாறிட்டானா, இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேரும் கர்த்தருக்காக நீங்க எழும்புனீங்கன்னா திருச்சிக்கு வேற எழுப்புதலுக்கு ஆளே வேண்டாம். நீங்கள் தான் திருச்சியின் எழுப்புதலுக்கு காரணமானவர்கள். ஆனா நீங்க ரெடி ஆகணுமே. நீங்க இப்ப கேட்கிற செய்தியை இத்தோட மறந்துற ஒரு குரூப். சிலர் மார்க் போட்டுட்டே போவாங்க, நல்லா இருந்துச்சு. சிலர் சொல்லிட்டே போவாங்க, பயமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து இப்படியே தான் சொல்லிட்டு போறாரு, போன வருஷமும் இதைத்தான் சொன்னார், இந்த வருஷமும் இதைத்தான் சொன்னார். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் ஆயத்தப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், இதை கொண்டு போய் இந்த ஜனங்களுக்கு சேர்த்து எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும்னு ஒவ்வொரு நாளும் வருகையை பத்தி யோசிக்க தொடங்குவார்கள். நீங்கள் அத்தனை பேரும் அப்படி மாறுவீர்களானால் திருச்சி அடுத்த வருஷம் கர்த்தர் கையில் இருக்கும். அல்லேலூயா. யார் யாரோ எந்தெந்த நாட்டையோ பிடிக்கிறாங்க. ட்ரம்ப் போய் வெனின்சுலாவை பிடிக்கிறாரு. அவர் போய் சம்பந்தம் இல்லாம. நாம ஏன் ஆண்டவருக்காக ஒரு தேசத்தை பிடிக்க கூடாது? நான் சொல்றது தேசத்தை லேண்ட இல்லை, நான் சொல்றது இருதயத்தை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அத்தனை பேரும் நினைத்தால் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். கடைசியாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6 காரியத்திலும் நீங்க கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் கூட்டத்தை முடித்து அவர்கள் கையில கொடுப்பேன். தொடர்ந்து அவர்கள் நடத்துவார்கள். சரியா 5 நிமிஷம். கண்களை மூடுவோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் சொன்னது துல்லியமாய் நடக்குது. எல்லா கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். இவ்வளவு காரியங்கள் கர்த்தர் சொன்னது துல்லியமாய் நடக்குது. அவர் வருவேன் என்பதும் நடக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை நம் கண்களுக்கு முன்பாக சம்பவிக்குமானால் நாம் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருப்போமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறவர்களும் எதிர்கொண்டு போவார்கள். அப்படி போகும்போது நீங்களும் நானும் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருப்போமா? இதான் கேள்வி. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா கண்களை மூடி, வேற எதுவும் இப்ப செய்ய வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்
நீங்கள் இந்த வருகையில் போவீர்களா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் இருக்கிறீர்களா? மறுரூமாகிற அந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்க. ஒருவேளை உங்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட சில தடைகள் இருக்கு, நான் போகிறதுக்கு இந்த காரியங்கள் இருக்கு, ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே காணப்படுது அப்படின்னு சொன்னா, இது ஒப்பு கொடுக்கிறதான ஒரு நேரம், உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறதான ஒரு நேரம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது ஒரு சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற நேரம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் எந்த தடைகள் இருந்தாலும் அதை ஒப்பு கொடுங்கள். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. குழந்தைகள் எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், இதெல்லாம் ஞானஸ்நானம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வருகையில் போனோம், கிறிஸ்துவினோடு நான் பங்கடைய வேண்டும், நான் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க மட்டும், ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், அவ்வளவுதான்.